ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம இங்கே வந்து மீனாவும் முத்தும் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே சுருதி அவங்க ஹோட்டலுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் அவுட்டிங் போயிட்டாங்க. இங்கே ஹோட்டலுக்கு வந்தோடனே செம்மையாக வியாபாரம்லாம் விற்றுட்டுருக்கு. அந்த ரவி லவ் பண்ணுற பொண்ணும் அங்கேயே அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. தும்முறாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து மீனா வந்துட்டு இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து ரவி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரவிக்கு என்னவா, அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க, பொண்டாட்டியோடு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா நம்ம ரோஹிணியும் அவங்க பையனும் என்ன செய்கிறாங்கன்னா, கோர்ட்டுக்கு கிளம்பி போகணும். அதே மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, நான் மனோஜ் கூட வாழ்ந்தே ஆகணும் அப்படின்றாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியம்மா, தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் பண்ணுற அப்படின்றாங்க. இல்லை, என்னதான் இருந்தாலும் நான் என்னுடைய மனோஜை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இங்கே கோர்ட்டில் வந்து வாய்தாவுக்கு எல்லோரும் வந்திருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தோம்னா இங்கே ரோஹிணி வந்து கூப்பிட்றாங்க, கல்யாணின்னு சொல்கிறாங்க. அந்த டயத்தில் அந்த குழந்தையோட வராங்க. அப்போ வந்து என் குழந்தைக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.